ஒரு அட்டவணையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவையும் தனித்துவமாக அடையாளம் காண்பதற்கு எங்களுக்கு பிரைமரி கீயை பயன்படுத்தலாம். அப்ப இந்த ஸ்டூடெண்ட் அட்டவணையில ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் தனித்துவமாக அடையாளம் காணலாம். Therefore, primary key is important. And if we consider book table, புத்தக அட்டவணை அவதானித்தோம் சொன்னால் ஷார்ட் ஸ்டோரிஸ் என்று சொல்லி பல புக்ஸ் பல புத்தகங்கள் இருக்கலாம். அப்ப ஷார்ட் ஸ்டோரிஸ் சொல்லி இதுல ஒன்று தான் குறிப்பிட்டிருந்தாலும் ஷார்ட் ஸ்டோரிஸ் சொல்லி பல புத்தகங்கள் இருக்கலாம். ஓகே, எச் ரமீஸ் என்று சொல்லக்கூடிய ஓத்தரால் எழுதப்பட்ட பல புத்தகங்கள் இருக்கலாம். பட் புக் நம்பரை நாங்க சொன்னோம்னு சொன்னால் B235 சொல்லக்கூடிய புக் நம்பரை சொன்னோம்னு சொன்னால் அந்த புக் நம்பருக்கு ஒரு புத்தகம் தான் இருக்கும். So by using book number, we can uniquely identify each and every record of that table. அந்த அட்டவணையில ஒவ்வொரு பதிவையும் தனித்துவமாக அடையாளப்படுத்த புக் நம்பரை பயன்படுத்தலாம். Therefore, we can select book number as primary key. Hope you got the idea, students. Okay, a field which can be used to uniquely identify each and every record of a table is considered as primary key. Sometimes there may not have primary keys in a table. Sometimes there may have only one primary key in a table. Sometimes there may have several fields which can be selected as primary keys. சில அட்டவணைகள்ல பிரைமரி கீக்கு தகுதியான ஒரு புலமும் இல்லாம இருக்கலாம். உதாரணமாக இந்த அட்டவணை எடுத்தோம்னு சொன்னால் பிரைமரி கீக்கு தகுதியான ஒரு புலமும் கிடையாது. இந்த அட்டவணையில பிரைமரி கீக்கு தகுதியான ஒரு புலம் இருக்குது. இந்த அட்டவணையிலும் ஒரு புலம் இருக்குது. சில அட்டவணைகள்ல பிரைமரி கீக்கு தகுதியான பல புலங்கள் several fields may be there which can be selected as the primary key. Hope you got the idea, got the knowledge related to primary key. முதன்மை சாவி primary key சம்பந்தமாக தெளிவான ஐடியாவோடு கிடைச்சிருக்கும். If you have any doubts, any questions, please raise your hands and ask from me, students. Then I'll explain it again. Right, we'll go for a note related to primary key. முதன்மை சாவி சம்பந்தமாக நாங்க ஒரு நோட் ஒன்றுக்கு போம். Just a minute. Okay, students. Put the heading as primary key. Primary key என்பதாக தலைப்பு போட்டு நோட்ஸை குயிக்கா கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுல எக்ஸாம்பிளும் தரப்பட்டிருக்குது. பிரைமரி கீக்குரிய கண்டிஷன்ஸ் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு தரப்பட்டிருக்குது. அதனுடைய டெஃபினிஷனும் தரப்பட்டிருக்குது. ரைட், குயிக்லி கம்ப்ளீட் தி நோட், ஸ்டூடெண்ட்ஸ். Put the heading as primary key, முதன்மை சாவி, and complete the note. After completion, please raise your hand, students. Right. If there's no primary key, ஏதாவது ஒரு அட்டவணையில பிரைமரி கீக்கு தகுதியான ஒரு புலம் இல்லாவிட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய டேபிளை நான் எடுத்தேன். இதுல ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பிரைமரி கீயாக எடுக்க முடியாது என்று சொன்னால் 100 என்று சொல்லக்கூடிய நேரத்துல 100ல 2 இருக்குது. கவனிங்க, 102 சொல்லக்கூடிய நேரத்துல 102லேயும் 2 இருக்குது. இந்த 102லேயும் 2 இருக்குது. அதனால duplications are there. Because of that, we can't select student registration number as primary key. Sport number primary key ஆக தேர்ந்தெடுக்கல. என்ன சொன்னால் கவனிங்க, 12, அதாவது கிரிக்கெட் என்று சொல்லக்கூடிய கிரிக்கெட் டீம்ல 11 பேர் சரி குறைஞ்சது இருப்பாங்க. இதுல ஒரு 2 பேர் தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப 11 தடவை இது டூப்ளிகேட் ஆகும். ஓகே, so we can't select student registration number as primary key, sport number as primary key, age group as primary key. அப்ப இதுல primary key ஒன்று இல்ல. Therefore, we have to select 2 or more fields to satisfy the conditions of the primary key. அதாவது ஒவ்வொரு பதிவையும் ஒவ்வொரு ரெக்கார்டையும் தனித்துவமாக அடையாளம் காண முடியுமானவாறு
பல புலங்களை தெரிவு செய்ய வேண்டும். We have to select many fields. Therefore, we can select student registration number and the sport number. Both together, we can uniquely identify each and every record. 112 என்று சொல்லக்கூடியது ஒன்று தான் இருக்குது. நான் இதை கிளியர் பண்ணிட்டு சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ். 112 என்று சொல்லக்கூடியது ஒன்று தான் இருக்குது. மத்த 112 அல்ல, மத்த 114. அப்ப 102 என்று சொல்லக்கூடிய ரெக்கார்ட் ஒன்று தான் இருக்குது. 102 மத்தது 13. அதாவது யூனிக்லி ஐடென்டிஃபை பண்றதுக்கு, டு ஐடென்டிஃபை யூனிக்லி we can use 2 fields. இந்த இடத்துல 2 புறங்கள் எங்களுக்கு போதுமானது. So while we select like that, it is considered as composite key. அதுக்கு நாங்க composite key என்பதாக சொல்லுவோம். ஓகே, அப்போ ஒரு அட்டவணையில பிரைமரி கீ இல்லாவிட்டால், if there's no a primary key, so we can go for a composite key. எங்களுக்கு composite key க்கு போக முடியும். Right, hope it's clear. So we'll have a note related to the students. After that we'll go to foreign key. இன்னொரு key சம்பந்தமாக எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண இருக்குது. foreign key ன்னு சொல்லக்கூடிய விடயம். ரைட், அந்த விடயத்தை அடுத்ததாக நாங்க அவதானிப்போம். எஸ், ரேஸ் ஹேண்ட் பண்ணிருக்கிறாங்க. எஸ், ஷஹமா ஜரூக். எஸ், ஷஹமா ஜரூக், is there any question? Yes, Fahma Siraj. Sir, can you please repeat what is row and what is field in the table? Right, okay. Yes, you have to remember that part. If not, you can't understand. That means earlier in previous class, I have explained that. அதாவது ரோண்டா என்ன, கொலம்டா என்ன, ஃபீல்டுண்டா என்ன, ரெக்கார்டுண்டா என்னன்றது தெரியாட்டி இந்த டெஃபினிஷன் தரக்கூட உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. ஸோ அது ஒருக்க நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு தரப்பட்ட நோட்ஸை. ஜஸ்ட் அ மினிட். இதில் கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஹியர் இந்த அட்டவணையை நான் உங்களுக்கு தந்தேன் லாஸ்ட் வீக். திஸ் டேபிள். ஸோ ஹியர், சாரி, ரைட். ஸோ டேபிள் ஹெட்டிங்ஸுக்கு தான் நாங்கள் ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்றோம், புலங்கள்னு சொல்றோம். அந்த டேபிள் ஹெட்டிங்ஸுக்கு கீழால் இருக்கக்கூடிய டேட்டாக்கு தான் நாங்க ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்றோம். இது ஒரு ரெக்கார்ட், இது இன்னொரு ரெக்கார்ட், இது இன்னொரு ரெக்கார்ட். தமிழ்ல பதிவுகள்னு சொல்லுவோம். ஸோ ஃபீல்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ், அடுத்தது இவ்வாறு ஒரு தலைப்போட சேர்த்து உள்ள டேட்டாவை நாங்க எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு கொலம் உண்டுன்னு சொல்லுவோம். அதே போல ரெக்கார்ட் ஒன்றை முழுமையாக எடுக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு ரோ உண்டு என்பதாகவும் சொல்லலாம். ஹோப் இட்ஸ் கிளியர். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது ஞாபகத்தில் இருக்கணும் டெஃபினிஷன் சொல்லக்கூடிய நேரத்தில். பிகாஸ் இன் டேட்டாபேஸ் we are using, that means these words, fields, records, row, column, these words we are using for definitions. தரக்கூடிய வரைவிலக்கணங்களுக்கு இவைகளை நாங்க பயன்படுத்துவோம். ஓகே, ரைட். நாங்க நோட் ஒன்றுக்கு போவோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட் a minute, I'll share the note. So this note I have given already, I have shared to you in previous class. Right, put the heading as composite key and write down these students. Composite key என்பதாக தலைப்பு போட்டு இதை note down பண்ணிக்கும். 2 or more fields of a table which is used to uniquely identify each record of a table is called as composite key. Right. After completion, please raise your hand, student.